கடந்த 4-5 வாரங்கள் நாம் 1 பேதுரு புஸ்தகம் முழுவதையும் நம்ம தியானித்தோம். 4-5 வாரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வாரங்கள் வரைக்கும் நம்ம இந்த 1 பேதுரு புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம். கர்த்தருடைய கிருபையினால அந்த 1 பேதுரு புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது அடுத்தபடியாக நேரடியாக நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி அடுத்த சில வாரங்கள், எத்தனை வாரங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அத்தனை வாரங்கள் நாம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் சேர்ந்து தியானிக்கலாம். சரி, நேரடியாக செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். இந்த நீதிமொழிகள் புஸ்தகங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒரு சில கேள்விகளை அல்லது ஒரு சில எண்ண ஓட்டங்களை உங்கள் மனதுக்குள்ளே விதைக்க நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கஷ்டங்கள், கடினங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருதுங்கிறத உட்கார்ந்து ஆழமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரத்தில் அதற்கு பாவம் காரணமாக இருப்பதில்லை. பாவம் நிறைய நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பாவம் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தினுடைய அந்த பிடி இருக்கிறனால ஒரு சில விஷயங்களில் நம்ம தடுமாறுகிறது, வருந்துகிறது உண்மைதான். ஆனால் அநேக விஷயங்களிலே, குறிப்பாக கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே சபைக்கு சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏன் வருத்தங்கள், ஏன் போராட்டங்கள், ஏன் பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் டேமேஜ் ரிலேஷன்ஷிப், ரூயின்டு ஃபினான்சஸ், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஹெல்த் கிரைசிஸ், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஓயாத சுகவீனங்கள், இதெல்லாத்தையும் ஏன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது பாவம் காரணமாக இருப்பதில்லை. அல்லது ஒரு பெரிய ஆபத்தோ இல்லை ஒரு கஷ்டமோ வந்தது நிமித்தம் நமக்கு இந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறது காரணமாக இருப்பதில்லை. ஆனால் ஏன் அது அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயோ நாம் செய்த ஒரு மதியினம், எங்கேயோ நாம் செய்த ஒரு முட்டாள்தனம். அப்போ மதியினங்களும் முட்டாள்தனமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நம்முடைய வருத்தங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் நிறைய காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய முட்டாள்தனங்களும் மதியினங்கள். ஒரு சில முட்டாள்தனங்களை நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு சில முட்டாள்தனங்களை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸ்பீக்கிங் பிஃபோர் திங்கிங், யோசிக்காமல் பேசுறது. சில நேரங்களில் உங்களை பற்றிலாம் எனக்கு தெரியலை, ஆனால் என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசிக்காமல் அப்படியே டக்குன்னு அப்படியே பேசுறது. அப்போ அது ஒரு முட்டாள்தனம். அதனுடைய விளைவு நிறைய நேரத்தில் என்ன நடந்துடும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க உறவுகள், தெய்வம் தந்த உறவுகள், நல்ல மனிதர்களை நம்ம இழந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, யோசிக்காமல் பேசுகிற ஒரு காரியத்தினால நம்ம இழந்து போய்விடுவோம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ் அல்லது கடன் பிரச்சனைகள், பாரங்கள், ஓயாமல் நம்ம வேலை செய்யாமல், ரெஸ்ட் எடுக்காமல் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் எதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நல்லா பின்னாடி போய் பார்த்தேன் அப்படின்னா, நம்முடைய பெருமையின் நிமித்தம் நாம் எடுத்த ஒரு சில முடிவுகள், லெட்டிங் ப்ரைட் டிரைவ் அவர் டெசிஷன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் பெருமையை அனுமதித்து பெருமையின் நிமித்தம் நாம் எடுத்த ஒரு சில முடிவுகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு வீடு வாங்குறதற்கு தேவையான பண வசதி அல்லது தேவையான ஒரு டவுன் பேமெண்ட் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வீடு வாங்குறாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்குலாம் இன்னும் 2 வீடு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் நமக்குள்ள ஒரு பூஸ்ட்டை ஏற்றி விட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, டவுன் பேமெண்ட்டுக்கே நம்மகிட்ட இல்லாத போது இங்கேயும் அங்கேயும் வாங்கி அங்கேயும் வாங்கி எப்படியாவது வாங்கி அதை போட்டுருவோம். கடைசியில் என்னென்னா, மாதம் ஒரு இஎம்ஐ கட்டணும், ஆல்ரெடி டவுன் பேமெண்ட்டுக்கு இங்கே அங்கே வாங்கினதை மீட் எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடினமான பொருளாதார சிக்கல்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். அப்போ இதுக்கிடையில் என்னென்னா, இந்த பெரிய ஒரு டைட்டானிக் கப்பல் அப்படின்னு ஒரு கப்பலை உண்டு பண்ணாங்க. இந்த டைட்டானிக் கப்பலை உண்டு பண்ணப்போ அந்த கப்பலை வடிவமைத்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, உலகத்தில் யாராலும் எதுவாலும் அழிக்கவே முடியாது. இந்த லக்ஸரி கப்பலில் இருக்கிற லக்ஸரி மாதிரி இதுவரைக்கும் இருந்த கப்பல்களில் எதுவுமே இருந்ததில்லை. அதனால யாருமே அதை அழிக்கவும் முடியாது. ஸோ பீப்புள் ஆர் கோயிங் டு ஜஸ்ட் என்ஜாய் தேர் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த டைட்டானிக் கப்பலை குறித்து சொன்னார்கள். ஆனால் அதனுடைய முதல் பயணத்தில் அது வேகமாக அண்டார்டிக் கடலில் அது கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்பர்க், ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் மேலே மோதி அந்த டைட்டானிக் கப்பலானது அது உடைந்து போயிட்டு. ஆனால் அப்படி உடைந்து போய் அந்த பனிப்பாறையின் மேலே மோதுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏராளமான சமிஞ்சைகள் அல்லது ஏராளமான வார்னிங்ஸ்
அங்கே அழிவு வரப்போகுது, முன்னாடி நீங்கள் போகிற வேகத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் நீங்கள் முட்டினீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடுவீர்கள் என்று சொல்லி திரும்பவும் அவர்களுக்கு அங்கே வார்னிங் கொடுக்கப்பட்டது. ஆனால் வார்னிங் கொடுக்கப்பட்ட போதும் கூட அந்த கப்பலோட மாலுமி, அந்த கப்பலில் இருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஸ்பீடை குறைக்காமல் போயிட்டே இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஐயோ ஆபத்து இருக்குன்னு அவங்க கண்ணெதிர பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஸ்பீடை குறைச்சாலும் அந்த ஆபத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆபத்தில் முடிந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரித்து போனார்கள். அப்படின்னா அங்கே நடந்த அந்த பெரிய காரியத்துக்கு தப்பு சரிங்கிறதோட, பாவம் அநியாயம் அக்கிரமம்னு சொல்கிறத விட ஒரு முட்டாள்தனமான செயல். என்ன முட்டாள்தனமான செயல்? இக்னோரிங் வார்னிங்ஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஸ்பீக்கிங் பிஃபோர் திங்கிங், அது ஒரு காரியத்தை செய்கிறோம். லெட்டிங் ப்ரைட் டிரைவ் அவர் டெசிஷன், இக்னோரிங் வார்னிங் சைன்ஸ். அதுக்கப்புறம் சில நேரங்களில் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் ஓவர் லாங் டேர்ம் பீஸ். இதெல்லாம் நிறைய நேரத்தில் பாவன்ற கேட்டகரியிலே நம்ம நினைக்கிறது இல்லை. முட்டாள்தனங்கள் அல்லது அசால்ட்தனம் அல்லது கேர்லெஸ்னஸ், ரெக்லெஸ் பிஹேவியர், இதனுடைய விளைவு அல்லது ஞானம் இல்லாத செயல், அதனுடைய விளைவினால் ஏற்படுகிற பல அசௌகரியங்களையும் பல பிரச்சனைகள்லையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நம்மை ஒரு முட்டுச்சந்தில் ஒரு ஓரத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி விடுகிறது. அப்போ ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் ஓவர் லாங் டேர்ம் பீஸ். நம்மகிட்ட $20 தான் இருக்கும், $20 தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் அந்த இருக்கிற $20 ஏற்படுற அந்த ஒரு கொஞ்ச நேரம் பசி நிமித்தம் போய் மொத்தமாக அதை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு 2 நாளைக்கு நம்ம சாப்பிட்றது கூட இல்லாமல் யோசித்துக்கிட்டு இருக்கிற அநேக மனிதர்களை நான் சமீப நாட்களாக சந்திக்கிறேன். நான் ஏன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் மதியினத்தினால், ஞானம் இல்லாததினால் நடக்கிற ஒரு சில காரியங்கள். அப்போ இப்படி ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களை ஞானத்தோடு எப்படி செய்கிறது? ஐயோ, என் வாழ்க்கையில் இப்போ ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், இப்போ ஒரு கடினமான ஒரு ட்விஸ்ட்டில் மாட்டிட்டேன், ஒரு மேசுக்குள்ளே மாட்டிட்டேன், வெளியில் என்னால் தப்பிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அல்லல் படுகிற அநேகருக்கு இந்த வேதம் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை அல்லது வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எதற்காக வாசிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய முட்டாள்தனத்திலிருந்து விடுதலையாவதற்கு, ஏற்கனவே செஞ்ச முட்டாள்தனத்தினால் வந்த வருத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வழி என்னன்னா இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை குறித்து வாசிக்கும் போது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேரடியாக வசனத்துக்கு போகலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. அப்போ இங்கே மூணு காரியம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஞானம், போதகம், புத்திமதி. இதோட நிற்கல. அடுத்து 3வது வசனத்தில் வரும்போது நீதிமொழிகள் 1:3 விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எதை பற்றிய உபதேசம்? எல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஞானம்னா என்ன? விஸ்டம். போதகம்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நாலேஜ். புத்திமதி என்னென்னா அறிவு. அப்போ நம்ம நார்மலாக யோசிக்கும் போது புத்தி, அறிவு, ஞானம் அல்லது போதகம் இதெல்லாம் ஒன்று தானே. இதில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு வாசிக்கும் போது அந்த வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புத்திமதி அப்படின்னு சொல்லும்போது, அல்லது போதகம், முதல் போதகத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன், அல்லது அறிவு அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை செய், இதை செய்யாதே, do this, don't do this, or I will say they are facts or truthful information. நம்முடைய நாலேஜ், அறிவு சம்பந்தமாக இதை செய்ய, இதை செய்யாதன்னு சொல்லுகிறது என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நாலேஜ் அப்படின்னு சொல்லுகிற இந்த அறிவு. அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நாம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பூமியில் நிறைய பேர் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் அறிவாளிகளாக இருக்கிற வெளி மனிதர்கள் ரொம்பவும் அதிகம். they know a lot of things, they know a lot of facts. அதாவது சந்திரனில் போய் அங்கே அங்கே இருக்கிற கல்லில் இந்த மினரல் இருக்குது, இந்த மினரல் இல்லை, அங்கே போனால் இத்தனை வருஷம் வாழலாம், இத்தனை வருஷம் வாழ முடியாதுன்னு சொல்லி சந்திரனில், மார்ஸில், இனி ஏதேதோ பிளானட்லலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது.
ஆனால் இந்த அறிவு அப்போ அறிவு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போ ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் அவனுக்கு அறிவை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லது புஸ்தகங்கள் இன்னைக்கு கூகுள் இருக்குது, ஜெமினின்னு இருக்குது, நோட் புக்குன்னு இருக்குது. இந்த ஏராளமான காரியங்கள் வழியாய் அவன் அறிவை சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் இந்த அறிவு குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அல்லது அறிவை குறித்த புத்தி வேணும். அப்போ அறிவை குறித்த புத்தி என்ன அப்படின்னா, இப்போ அங்கே போகாத, இல்லை அங்கே வேகமாக ஓட்டாத அப்படிங்கிறது நாலேஜ். ஆனால் ஏன், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது அறிவுன்ற வார்த்தை அறிவு. இப்போ வேகமாக ஓட்டாதேங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் ஏன் நான் வேகமாக ஓட்டக்கூடாது? why should I not run? The background of the instruction, knowing the background of the instruction or knowing the background of the knowledge, அந்த அறிவில் சொல்லப்பட்ட அந்த உண்மையை அல்லது அந்த ஃபேக்டை ஏன் என்று ரீசன் அவுட் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வேகமாக போகாத அப்படின்னா ஏன் வேகமாக போகக்கூடாது? கத்தாத, கோபமாக பேசாத அப்படின்னா ஏன் கோபமாக பேசக்கூடாது? ஏன் கத்தக்கூடாது? ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படின்னு ரீசன் அவுட் பண்ணுகிற அந்த காரியங்கள் இருக்கு பாருங்க, தட் இஸ் வாட் இஸ் புத்தி. அப்போ அறிவு இஸ் ஃபேக்ட், புத்தி இஸ் ரீசனிங் அவுட் த அறிவு, அதுதான் புத்தி. அடுத்து நேரம் நான் ஞானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விவேகம். விவேகம்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சபையில் மக்களுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு. அப்போ பிரியாணி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நைட்டு 2 மணிக்கு போய் நம்ம சபை மக்கள் கதவை தட்டி பிரியாணி இந்தாங்க அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த நேரத்திலேயே வருவீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ விவேகம்னா என்னன்னா, டூயிங் த ரைட் திங் இன் த ரைட் டைம், சரியான நேரத்தில் செய்வது தான் விவேகம். நிறைய நேரத்தில் நாம் சரியான நேரத்தில் காரியங்களை நாம் செய்வதில்லை. ஆண்டவர் மோசேயை தான் தெரிந்திருந்தார். மோசே பெரியவனான போதுன்னு வசனம் இருக்கும். அப்போ பெரியவனான போது என்ன பண்ணான் அப்படின்னா, விசுவாசத்தில் பெரியவன் ஆயிட்டான். ஆனால் அவன் விவேகம் இல்லாத ஒரு செயலை செய்தான். தேவனுடைய நேரம் இல்லாதபடி வேற ஒரு நேரத்தில் அங்கும் இங்கும் பார்த்து யாரும் இல்லை என்று கண்டு ஒருத்தனை கொன்று போட்டான். அதனுடைய விளைவு தெய்வம் செய்ய நினைத்த, ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் இன்னும் ஒரு 40 வருஷம் தள்ளி போகுது. இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், விவேகம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம். ஒன்று அறிவு, ஃபேக்ட்ஸ். ரெண்டாவது காரியம் புத்திமதி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட், அல்லது ரீசனிங் அவுட் த அறிவு, அதுதான் வந்து புத்தி. அடுத்து விவேகம். அப்போ அந்த அறிவும் புத்தி இருந்தால் ஒரு காரியத்தை செய்யக்கூடியதை சரியான நேரத்தில் செய்கிறத வந்து என்னன்னு வசனத்தில் வாசிக்கிறோம்னா விவேகம். ஆனால் இந்த விவேகமாய் செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீதியான காரியத்தை செய்கிறதில்லை. நீதியான காரியம்னா என்ன? தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற காரியங்கள். நிறைய காரியங்கள் பாவம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாம் நீதியான காரியங்களாக இருக்காது. ஏன்னா தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படாத காரியங்கள். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது, போதகம் கிடைக்குது, அறிவு கிடைக்குது, அதுக்கடுத்து புத்திமதி கிடைக்குது, விவேகம் கிடைக்குது, நீதி கிடைக்குது, கூட அடுத்து என்னன்னா நியாயம். இந்த நியாயம் அப்படின்னா என்னன்னா, சரியான நேரத்தில் தெய்வம் அங்கீகரிக்கிற காரியத்தை பார்ஷியலாக செய்கிறது. அப்போ அநியாயம் அப்படிங்கிறது இந்த பார்ஷியலாக செய்கிறது. பார்ஷியலாக செய்கிறதுனா ஒரு மனிதனுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு மாதிரியும். தெய்வம் கொடுத்த கட்டளையை ஒரு பாஸ்டர் நான் இருக்கிறேன், இப்போ 2 விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசிக்கு ஒரு மாதிரி, அதை நீ இப்படி தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இன்னொரு விசுவாசிக்கு நான் விடுங்க செய்யாதீங்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னா நான் செய்வது நியாயம் அல்ல. அப்போ வாட் இஸ் நியாயம் அப்படின்னா, டூயிங் திங்ஸ் in the way that is intended to be done. அல்லது பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒன்று மேலேயும் ஒரு தராசில் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரே அளவில் செய்வது தான் நியாயம். அடுத்து இதெல்லாம் தாண்டி நிதானம். என்ன அப்படின்னா பேஷன்ஸ். அப்போ முதல்ல சொன்ன விவேகம் வந்து ரைட் டைம். ஆனால் ரைட் டைமில் செய்யக்கூடிய காரியத்தை கூட பதறிய காரியம் சிதறும் நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த பதறிய காரியம் சிதறும் எப்படின்னா, சரியான நேரத்தில் கூட ஒரு விஷயத்தை செய்யும் போது அவசரமாக செய்து கைப்பிசகா இல்லை செய்ய வேண்டிய வழியில் பொறுமையாக செய்யாமல் வேற மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அதற்கு தேவை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் மிகவும் அவசியம். அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபேக்ட்ஸ்,
ரெண்டாவது புத்திமதி, ரீசனிங் அரவுண்ட் தட் ஃபேக்ட்ஸ் அல்லது ரீசனிங் அரவுண்ட் தட் போதகம். மூணாவது எந்த நேரத்தில் நான் அதை செய்ய வேண்டும் என்கிற விவேகம். நான்காவது காரியம் தெய்வம் அங்கீகரிக்கிற வழியிலே அதை செய்கிறது. ஐந்தாவது காரியம் தெய்வம் அங்கீகரிக்கிற விஷயத்தை கூட பார்ஷியாலிட்டி இல்லாமல் நியாயமாய் நான் செய்வது. ஆறாவது காரியம் பேஷன்ஸ். இப்போ இந்த பேஷன்ஸ்னா என்னன்னா நிதானத்தோட காரியம் செய்யுது. ஆனால் இதோட மாத்திரம் நிற்கல, இது எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து எல்லாவற்றையும் ஸ்கில்ஃபுல்லாக செய்வோம் பாருங்க. ஸ்கில்ஃபுல்லாக செய்கிறதுக்கு பாருங்க, த ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஆஃப் லிவிங் ரைட் அண்ட் மேக்கிங் குட் சாய்ஸஸ் ஆர் மேக்கிங் த ரைட் சாய்ஸஸ் ஆஸ் பர் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் ஞானம். அப்போ புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, விவேகம் இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, நிதானம் இருக்குது. ஆனால் செய்ய முடியாது அப்படின்னா, எல்லாமே இருந்து காரியத்தை வாய்க்க வைக்க முடியாது, காரியத்தை செய்ய முடியலன்னா அதற்கு பேர் தான் புத்தியினம். இல்லை செய்யக்கூடாத காரியம் இதெல்லாம் தெரியும், எனக்கு நியாயம் எதுன்னு தெரியும், நீதி எதுன்னு தெரியும், நிதானம் எப்படி செய்யணும்னு எல்லாமே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு வேற ஒன்று செய்வோம் பாருங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த வார்த்தையை இங்கே பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் என்ன காரணமோ தெரியலை, நம்ம பேசக்கூடாத காரியத்தை கரெக்டாக அந்த இடத்துல செய்வோம். நிறைய நேரத்தில் நம்ம சகோதரர்கள்ட்டெல்லாம் பேசும்போது எனக்கு நல்லா தெரியும் அதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் எப்படி நான் செஞ்சேனே எனக்கு தெரியலை. அப்போ சரியான காரியத்தை சரியான வழியிலே நேர்த்தியாய் இந்த போதகம், புத்தி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நடப்பிக்கிறதுக்கு காரணம்தான் ஞானமுள்ள ஒரு மனுஷன். நம்ம டெசிஷன்ஸில், நம்ம செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எதற்கு அப்படின்னா, ஒரு மனுஷனை நான் முதல்ல சொன்னேன், many problems in our life is a consequence of our foolish actions. நாம் செய்த முட்டாள்தனமான மதியீனமான காரியங்களுடைய விளைவுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற டேமேஜ் ரிலேஷன்ஷிப், ரூயின்டு ஃபினான்சஸ், ஹெல்த் கிரைசிஸ், இன்னும் ஏராளமான காரியங்கள். அப்போ இதெல்லாம் எதனுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும்போது முட்டாள்தனமான ஆரம்பங்கள். அப்போ இந்த முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வரக்கும், இந்த முட்டாள்தனத்தினால வந்த முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது தான் ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ இப்போ இதை சொல்லிட்டு நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் நீதிமொழிகள். நீதிமொழிகள் யார் எழுதுனா சொல்லுங்க? ஹூ ரோட் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ்? புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் யார் எழுதுனா சொல்லுங்க? சாலமன். ஓகே, சாலமோன் எழுதின சாலமோனின் நீதிமொழிகள். ஆனால் இந்த சாலமோனுடைய நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமொழிகளும் இங்கே கொடுக்கப்படவில்லை. சாலமோன் எழுதின அத்தனை நீதிமொழிகளும் இங்கே கொடுக்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த 3000 நீதிமொழிகளும் இந்த 31 புஸ்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்போ இதை காட்டிலும் அவன் ஏராளமான 3000 நீதிமொழிகளை அவன் எழுதினான். அப்போ இந்த இன்னும் சொல்ல போனால் பிரசங்கி 12:9 வாசிக்கும் போது, பிரசங்கி ஞானவானா இருந்தபடினால், யார் இந்த பிரசங்கி? சாலமோன். இந்த சாலமோன் ஞானவானா இருந்தபடினால் அவன் ஜனத்திற்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். அப்பன்னா அவன் சொந்த மனசில் அவனுக்கு தோணுனதெல்லாம் எழுதலை, நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி இது சரியா அல்லது தவறா என்பதை அவன் நிதானித்து பின்பு எழுதினது தான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம். அப்போ 3000 நீதிமொழிகள் எழுதப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு பகுதி. ஒரு மனுஷன் எழுதின எல்லாவற்றையும் எடுத்து இந்த வேத புஸ்தகம் அங்கே போடவில்லை. காரணம் என்னன்னா, ஆவியானவருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், தெய்வத்திற்கு தெரியும், பிதாவானவருக்கும் குமாரனுக்கும் தெரியும் எந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கும், எந்த வார்த்தையின் மேல் நான் என்னுடைய நாசியின் சுவாசத்தை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினபடினால் எல்லாத்தையும் போடலை. காட்ஸ் வேர்ட் இஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் மனுஷங்க எழுதினது தானங்க. இல்லைங்க, மனுஷர்கள் எழுதினாலும் அதில் ஒரு சிலவைகளை ஆண்டவர் பொறுக்கி எடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக, தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு, தாம் தீர்மானித்தவர்களுக்கு கர்த்தர் அவைகளை அளிக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து செதுக்கி தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் மெருகேற்றி கொடுக்கப்பட்டது தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணார் வாசிக்கிறோமே.
அப்ப இந்த வார்த்தையில ஆண்டவர் மனிதனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து போடல. God refined the words of man. அப்ப சரி, இப்ப 3000 நீதிமொழிகளை அவன் எழுதினாலும் 1005 பாட்டுகளை அவன் எழுதினாலும் ஒரு சிலவைகளை தான் ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இது இந்த நீதிமொழிகள் எதெல்லாம் பத்தி எழுதியிருக்கிறாங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கும் போது, லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னார். இதோ மனுஷனுடைய கேரக்டர் மாத்திரம் இந்த புஸ்தகத்தை சொல்லல. மனுஷனுடைய நம்ம முன்னாடி வாசித்த மாதிரி ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இதை மட்டும் சொல்லல. வாட் சாலமோன் எழுதி வச்சார் அப்படின்னா, சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும், கேதுரு மரத்திலிருந்து பூண்டு வரைக்கும், அதே மாதிரி மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து இந்த மனுஷன் எழுதி வச்சிருந்தாரு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை சாலமோன் மட்டும் எழுதினாரா இல்லை வேற யாரும் எழுதினாங்களா? சொல்லுங்க. தாவீது எழுதினாரா அப்படிங்கிறது இது எனக்கு தெரியல. ஆனால் வேற ஒரு 2 மனிதர்கள் எழுதினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபின் குமாரன் ஆகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊக்காலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் அவன. அப்ப யார் எழுதினது? யாரும் எழுதினது சாலமோன் எழுதினாங்க. கூட யார் எழுதினாங்கன்னா, யாக்கோபின் குமாரன் ஆகிய ஆகூர் அப்படின்னு ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவனது தாய். அப்ப லேமுவேல், சாலமோனுக்கு தான் இன்னொரு பேர் லேமுவேல்னு சொல்றாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் லேமுவேலினுடைய தாயும் எழுதின ஒரு சில வசனங்கள், ஒரு சில நீதிமொழிகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப யார் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாலமோன் எழுதினாங்க, ஆக்கூர் எழுதினாங்க, லேமுவேலினுடைய தாய் எழுதினாங்க, இன்னும் ஒருவேளை வேத வல்லுநர்கள் மற்ற மனிதர்கள்லாம் எழுதினாங்க அப்படிங்கிறதற்கு நமக்கு வேத ஆதாரங்கள் இருந்திருக்கலாம். அப்ப இது எந்த பகுதியில் வருது அப்படின்னு வாசிக்கும் போது, ஞான இலக்கியங்கள், த விஸ்டம் லிட்ரேச்சர். விஸ்டம் லிட்ரேச்சர்னா என்னென்ன புஸ்தகம் வரும்னா, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த ஐந்து புஸ்தகங்களும் ஞான இலக்கியங்கள்னு சொல்லப்படும். அதில் ஞான இலக்கியங்களில் பிரதானமாக வாழ்வியல், இந்த ப்ராக்டிக்கல் லிவிங்கை பற்றி சொல்லுகிறது தான் இந்த நீதிமொழிகள். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர வேணும்னா இந்த நீதிமொழிகள் அவசியம். இந்த நீதிமொழிகளை ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழியின் வசனத்தை, நீதிமொழிகள் இருக்க ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஒரு காரியத்தை யோசித்தேன். என்னத்தை யோசித்தேன் அப்படின்னா, இன்னையிலிருந்து நம்ம டெய்லி காலையில் ஒரு நீதிமொழிகளின் ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணணும். அப்போ எத்தனை வசனங்கள் இருக்குங்கிறத எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், நம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்தேன், அதனால் பாவம் செய்யறக்கு நான் போகல. வாலிபந்தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தினால் தன்னை காக்கிறதுனால் தானே. அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மதீனமான காரியங்களுக்கும் மதீனமான செய்கைகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வோம். அதுவும் விசேஷமாக நான் சொல்லுகிறேன், இந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போது முதல் 5-6 வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகளில் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஒண்ணுமே தெரியாதவன் மக்கு பண்டாரத்துக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, வசனம் பேதைக்கு வினாவை கொடுக்கும். இட் கிவ்ஸ் நாலேஜ் டு தோஸ் ஹூ ஆர் ஃபூல்ஸ். ஃபூல்ஸ்ன்றதை விட பேதைன்ற வார்த்தைக்கு இன்னும் சரியான வார்த்தை ஃபுல்ன்றதை விட, அதை விட அவனுக்கு ஃபுலிஷாக கூட அவனை ரியாக்ட் பண்ண முடியாது. மக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இக்னரண்ட். அடுத்து வாலிபர்கள், பொதுவாக வாலிபர்களை குறித்து சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் வயசில் அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். அப்போ வாலிபர்களுக்கு இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும், நிதானத்தை கொடுக்கும், சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்வதற்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த புஸ்தகம் கொடுக்கும். அடுத்து 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வும். ஆல்ரெடி புத்தியாக இருக்கிறவன் எனக்கெல்லாம் இது வேணும்னு தள்ளி வச்சிடாதப்பா, ஏன்னா இதை நீ வாசிக்கும் போது புத்திமான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் யூ வில் க்ரோ இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான், நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, புதைப்பொருள் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. There is treasure inside the book of Proverbs.
எத்தனை பேருக்கு புதைப்பொருள் வேணும்? எத்தனை பேருக்கு ட்ரெஷர் வேணும்? இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், உங்களுக்கு புதைப்பொருள் வேண்டும் என்றால், உங்களுக்கு ட்ரெஷர் வேணும் என்றால் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. அப்போ முதல் 6 வசனத்தை நீங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 7வது வசனத்துக்கு நேராக கடந்து சென்று வேகமாக நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது ஞானத்தின் ஆரம்பம், த பிகினிங் ஆஃப் விஸ்டம். இந்த மொத்தமாக வாசித்தமே போதகத்தை அடையலாம், புத்திமதி அடையலாம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இவைகளுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா there will be parallelism. parallelism அப்படின்னா ஹீப்ருவோட ஒரு இலக்கிய நயம். அந்த இலக்கிய நயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு காரியத்தை பாசிட்டிவாகவும் அதே காரியத்தை நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்குங்கிறதையும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் கம்பேர், ஒரு காரியத்தையும் இன்னொரு காரியத்தையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? ஞானத்தின் ஆரம்பம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். ஏதோ இது நீதிமொழிகளில் மட்டும்தான் எழுதியிருக்கணும்னா இல்லை. அதுக்கு முன்னாடி சங்கீதம் 111வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமாய் நடப்பது எப்படி என்பது ஆராய்ச்சி செய்வதற்காக, புதைப்பொருளை கண்டுபிடிப்பதற்காக நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அப்ப இப்ப நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? இப்போ ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுறது என்னன்னு தெரியும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுறது என்னன்னு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு நான் எப்படி பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அப்போ வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்குவோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னா, தீமையை விட்டு விலகுவது, பாவத்திற்கு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஞானம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம், ஞானத்தின் ஆரம்பம், தி பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டு விலக வேண்டும். அக்கிரமத்துக்கு தப்பு தண்டாக்கு தள்ளி இருக்கணும். பொய்யான காரியத்துக்கு நம்முடைய கரங்களை உள்ள விடக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பூமி எங்கும் சுற்றி வருகிற அவருடைய 7 கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, நான் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருக்குமானால் பாவத்திற்கு நான் விலகி இருப்பேன். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இங்க ஃபூலிஷ் திங்ஸை பத்தி சொல்லல, பட் சின்ஃபுல் திங்ஸ், பாவமான காரியத்தை விட்டு விலக வேண்டும். லஞ்சத்தை விட்டு விலக வேண்டும், பொருளாசையை விட்டு விலக வேண்டும், பெருமையை குறித்து விலக வேண்டும். இங்க சொல்லும்போது எதை வெறுக்கிறார் ஆண்டவர்? அந்த பேரலிசம்ல சொல்றாங்க, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும். இது எல்லாமே நிறைய நேரத்தில் நம்ம பாவம்னே நமக்கு தெரியறது இல்லை. பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். ஏன்னு சொல்றத நம்ம A+ சொல்றது, A1 சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, சின்ன விஷயத்தை பெருசா ஊதி பெருக்கிறது, சின்ன சண்டைய அடுத்த திரும்ப பேசி அதுக்கு கண்ணு மூக்கு வாய் வைக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியல, என்னை குறித்து நான் சொல்றேன், புரட்டுவாய். அது என்னன்னா, அது பாவம். அதை நாம் செய்வோம் என்றால் அது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். அப்ப பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். 2வது டெஃபினிஷனுக்கு நேராக போகும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு போயிட்டாரு. பலி செலுத்துறதுக்கு போய் கத்தியை வாங்கிட்டாரு. கத்தியை வாங்கினோன்னு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல உன் கத்தியை போடாதப்பா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்.
Now I know you fear God. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆறாம் தேசத்தை விட்டு, கல்தேயனுடைய தேசத்தை விட்டு அவன் வெளியே வந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறன்னு. விருத்த சேதனம் பண்ணப்ப ஆண்டவர் சொல்லல, அல்லது இஸ்மவேலை துரத்தி விட்டப்ப ஆண்டவர் சொல்லல. ஆனால் கர்த்தர் எப்பொழுது ஒரு மனுஷனை பார்த்து இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார் என்றால், தனக்கு பிரியமானதையும் எப்பொழுது அவன் பலிபீடத்தில் வைக்க நினைக்கிறானோ அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரியமானவைகளை தேவனுக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமா இருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஃபியர் காட், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இஃப் யூ வாண்ட் டு ஃபியர் காட், கிவ் யோர் ஐசக்ஸ், லே யோர் ஐசக்ஸ் ஆன் தி ஆல்டர். ஈசாக்கை பலிபீடத்தின் மேல வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? முதலாவது காரியம், பாவத்திற்கு விலகி இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது காரியம், நமக்கு பிரியமானதை, நம் நேசிக்கிறதை. ஒரு சில காரியங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அது தப்பா இல்லாம இருக்கும். ஈசாக்கு பாவம் இல்லை, ஈசாக்கு ஆபிரகாம் வச்சிருக்கிறது பாவம் இல்லை. ஆனால் கர்த்தர் கேட்டால், எதை கேட்டாலும், என் பிள்ளையை கேட்டாலும், என் கண்களை கேட்டாலும், என் ஜீவனை கேட்டாலும், என் வாழ்க்கையை கேட்டாலும், எல்லாத்தையும் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஒருவன் சீஷன், யார் சீஷன் ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, பெற்றோரானாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வரகிறவன் தான் எனக்கு சீஷனா இருப்பான். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எத்தனை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவைகளை நாம் விட்டு கொடுக்கிறோம். லே யோர் ஐசக்ஸ் ஆன் தி ஆல்டர். சரி, அடுத்து நேரடியாக வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஃபியரிங் காட்? தேவனுக்கு பயப்படுகிறதுனால் என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு வாசிக்கும் போது, முதலாவது ஆசீர்வாதம், ஒரு சில ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்லி அடுத்து தேவனுக்கு பயப்படலாம் என்கிற காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும், how will I face tomorrow? ஆனால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கையை God gives an unwavering faith, unwavering hope for a man who is fearing God. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அது மாத்திரம் அல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்கு யார் அடைக்கலம்? கிறிஸ்தவங்களுக்கு கூட, நமக்கு, என்னை குறித்து சொல்றேன், நிறைய நேரத்தில் எனக்கு கூட பயம் உண்டு. ஐயோ இந்த உலகத்தில் இவ்வளவு மோசமான காரியங்கள் நடக்குதே, என் பிள்ளைகளுடைய நாட்கள் எப்படியா இருக்கும்? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் ஒரு காரியத்தை குறித்து திட நம்பிக்கையா இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம், என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் கண்கள் காணவில்லைன்னு தாவீது எழுதி வைக்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு திட நம்பிக்கை உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. நீதிமொழிகள் 14:27, நீதிமொழிகள் 14:26 முதல் வசனத்தை வாசிச்சேன். நீதிமொழிகள் 14:27 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவருடைய கண்கள் என்ன பார்க்குது, நான் அவருக்கு பயப்படணும், நான் தப்பு தண்டாக்கு நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சில ப்ளஷர்ஸ் ஆஃப் த இமீடியட் டைம், இக்காலத்து அந்த என்ன சொல்றது ப்ளஷர்ஸ், இக்காலத்து அந்த சௌகரியங்கள், அந்த ஆசைகளை விட்டு நம்ம தள்ளி இருக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னா, மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பிக்கலாம். we can escape snares of death. மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பித்து போகலாம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் முதல் காரியம், திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். மூணாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நான்காவது, மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஐந்தாவது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நேற்று ஒரு பாட்டியை குறித்து ஒரு வீடியோ பார்த்தேன். 90 வயசு பாட்டிக்கு இன்னைக்கு இருக்கிற 70 வயசு 80 வயசு மனிதர்களை விட 90 வயசு பாட்டி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 கிராமங்களை சுவிசேஷத்தினால் சந்திக்கிறது. சமீபத்தில் ஒரு 3 வருஷம் போய் ஜெம்ஸ் பீகாரில் அங்கே மிஷினரியாக இருந்துட்டு வந்த ஒரு பாட்டி. யார் அவங்க சொந்தக்கார யாருன்னா, சீஸ் ஃப்ரம் த ஃபேமிலி ஆஃப் வாவு சிதம்பரனார் பிள்ளையுடைய குடும்பத்தில் பிறந்த அந்த அம்மா, 90 வயசு. அந்த அம்மா சொல்லும்போது சொல்றாங்க, அவரு அங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக. ஆனால் நான் இன்று ஆத்துமாக்களுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடுகிறேன்னு 90 வயதிலும் ஓடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். அற்ப ஆயுசுல மரணங்கள் ஏன் நிகழ்கிறது என்றால் துன்மார்க்கம்.
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுறது ஒரே ஒரு காரியம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களே இருக்கட்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலாம், அடுத்து ஜீவ ஊற்று, மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம், ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். அடுத்து நீதிமொழிகள் 19:23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். இப்போ இந்த உலகத்தில் கடைகளில் கிடைக்காதது, எவ்வளோ கோடிகள் இருந்தாலும் கிடைக்காதது, மனிதர்களுக்கு கிடைக்காது என்னன்னா திருப்தி. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை கொடுக்கும் என்றால் ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கும். there will be content. ஒரு போதுமான மன திருப்தியை ஒரு மனிதனுக்கு எது கொடுக்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டென்ட்ங்கிறத விட சாட்டிஸ்ஃபேக்ஷனை எது கொடுக்குது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து அப்படியே வசனங்களில் போறேன். நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். போன வாரம் நான் தாழ்மையை குறித்து பேசினேன். அப்போ இதே வசனத்தை நான் கோட் பண்ணேன். தாழ்மை கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அது இன்னைக்கு இந்த வாரத்தும் திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுட்டுருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டாலும் கிடைக்கிறது என்னன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், இங்கே இருக்கிற ரிச்சை பற்றி நீங்கள் யோசித்தாலும் சரி யோசிக்காட்டி சரி, ஆனால் அங்கே இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் பீப்புள், கர்த்தருக்கு பயப்படுங்க. ஐஸ்வர்யம், மகிமை. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம்? மொர்தெகாயை குறித்து அகாசுவர் ராஜா கேட்டாரே. அப்போ அந்த மாதிரி மகிமை, ஜீவன் எது எது எதுக்கு கொண்டு வரும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் யாருக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி, காற்றுகளாக இருக்கிற தம்முடைய சௌரியவான்களை, பலத்த சௌரியவான்களை ஆண்டவர் அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இந்த ஆசீர்வாத பகுதியை முடிக்கிறேன். சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ யாருக்கு ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை, தம்முடைய ரகசியத்தை, தாம் செய்ய போகிற காரியத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறது இல்லை. பட் whom does he reveal to அப்படின்னு பார்க்கும்போது தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆசீர்வாதத்தெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன். பிளஸிங்ஸ் ஆஃப் ஃபியரிங் காட். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைந்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கர்த்தருடைய தூதரானவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா என்ன? முதல் 2 ஒரு டெஃபினிஷன் சொன்னேன். என்ன டெஃபினிஷன் சொன்னா, லேயிங் அவர் ஐசெக்ஸ் ஆன் தி ஆல்டர். இன்னொன்று சொன்னேன், பாவத்துக்கு விலகி இருப்பது, அக்கிரமத்துக்கு விலகி இருப்பது, தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னேன். அப்ப என் வாழ்க்கையில் how can I learn, where can I learn the fear of God? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நிறைய நேரத்தில் நம்ம பிறந்தோன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்துருதா? இல்லை. நாம் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள். அதனால நமக்கு நேச்சுரல் இன்க்ளினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பாவத்து மேலே தான் இருக்கும், தீமை மேலே தான் இருக்கும், வெறுப்பு மேலே தான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் நமக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். தட் இஸ் ஹவ் வி ஆர் கிரியேட்டட். ஆதாம் பாவம் செய்ததுனால அதனுடைய விளைவு என்ன வந்துருச்சுன்னா, நம்ம உள்ளுக்குள்ள பாவம் இருக்குது பிறக்கும் போதே. அப்ப நம்முடைய ஆசை, இச்சை, தேவை எல்லாமே இந்த பாவத்து மேலதான் இழுப்பு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதுதான் ஞானத்தில் ஆரம்பம்னு சொல்றாங்க. இந்த பாவத்தோட தான் நான் உருவாக்கப்பட்டேன். இப்ப இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுது அப்படின்னா, நான் இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுது, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா பாவத்துல தானே நான் உருவாக்கப்பட்டேன். வாட் கேன் ஐ டூ? அப்ப how to learn the fear of God? உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. என்ன சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுறதற்கு கற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால்
தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்ப கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படணும்னா இங்க வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசாரியன் இடத்துல போ, அவர் இடத்துல ஒரு நூல் இருக்கும், தேவனுடைய கட்டளைகள் இருக்கிற அந்த நூல் இருக்கும், அதை எடுத்து ஒரு பிரதியை எடுத்து நீ கைப்பட உட்கார்ந்து எழுது, அதை உன் வாழ்நாள் எல்லாம் கை கொள்ளு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதற்குரிய அடையாளம் என்றால், நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற இந்த வாழ்க்கையின் நூலை ஒரு எழுதி பிரதி எடுங்க. Start writing the Bible. When I was preparing the sermon, I learned we have to start writing a copy of this word of God, not in papers but in our hearts. நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதுங்கள். Write in your heart. வசனத்தை நம்ம எழுதும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் நம்மள உண்டு பண்ணுகிறார். Fear of God comes by writing a copy of the word of God. Fear of God comes by hearing the word of God. Fear of God comes by following the word of God. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். அவன் புத்திமானாய் இருப்பான், அவன் நீதிமானாய் இருப்பான், அவன் சன்மார்க்கனாய் இருப்பான், தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஜீவனும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உள்ள மனிதனாய் இருப்பான். யாரு? வசனத்திலே வாழுகிற மனிதன், பிரதி எடுக்கிற மனிதன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பிரதி எடுங்க. If you will take a copy of this word, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 14வது அதிகாரம் 22-23 கர்த்தருக்கு பயப்படுறதை எப்படி கத்துக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. எப்படி? தேவனாகிய கர்த்தருடைய முதல்ல கற்றுக்கொள்ளும்படிக்கு இப்ப பழக்கம். To practice it, to make it as a habit. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுறத ஹேபிட்டா மாத்திரக்கு என்ன பண்ணுன்னா, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் உன் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தை உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியிலும் புசிப்பாயாக. அப்படின்னா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தசம பாகத்தை கொடு. எதுக்காக? 1ல் 10 கொடுத்தா மீதி 9 கொடுப்பாருங்கிறதுக்கு இல்ல, 10 கொடுத்தா 20 கொடுப்பாருங்கிறதுக்கு இல்ல, நீ கொடுத்தால் பெற்றுக்கொள்வாங்கிறதுக்கு இல்ல, கொடு உனக்கு கொடுக்கப்படுங்கிற ஃபார்முலா எல்லாம் இல்ல. எதற்காக நான் தசமபாகம், எதற்காக நான் காணிக்கை கொடுக்கிறேன், எதற்காக என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், எதற்காக என் தெய்வனுக்கு நான் திரும்பவும் நன்றிகளை செலுத்துகிறேன் என்றால், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் பழகும்படிக்கு, டு லேர்ன், டு மேக் இட் இன்டு ஹேபிட். ஃபியர் ஆஃப் காட் தான் அவனுக்கு ஹேபிட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மனிதர்களாக மாறணும்னா, ஆண்டவர் இங்கே கொடுக்குற ஒன் ஆஃப் த ஃபார்முலா என்னன்னா, தசமபாகம் கொடுங்க, காணிக்கைகள் கொடுங்க, தெய்வ சமூகத்தில் வந்து அவரை ஆராதியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ 2 ஃபார்முலா இங்கே வாசித்தோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுறத பழக்கத்தை கற்றுக்கொள்ளணும்னா முதல் பைபிள் வாசிங்க. டேக் அ காப்பி ஆஃப் திஸ் வேர்ட், ரைட் அ காப்பி ஆஃப் திஸ் புக் இன் யுவர் ஹார்ட். உங்க இருதயமாகிய பலகையில் இதை எழுதுங்கள். இந்த வார்த்தையினாலே உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் வார்த்தையினால் உங்களை சாரம் ஏற்றிக் கொள்ளுங்கள். இது முதல் காரியம். 2வது காரியம், நீங்க கொடுங்க, தெய்வத்திற்கு கொடுங்க, மனிதர்களுக்கு அல்ல, தெய்வத்திற்கு கொடுங்க. அதன் நிமித்தம் கர்த்தருக்கு பயந்திருப்பதற்கு நீங்கள் பழகுவீர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனத்தோட நான் முடிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இப்போ நமக்கெல்லாம் இருக்க கடமை எது? தேவனுக்கு பயப்படுவது, கர்த்தருக்கு பயப்படுவது. இதுதான் என்ன? ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தொடர்ந்து நம்ம ஞானத்தை குறித்து, போதகத்தை குறித்து, புத்தியை குறித்து, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு ஆரம்ப புள்ளி, இந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களில் இருக்கட்டும். லெட் த ஃபியர் ஆஃப் காட் பி இன் அஸ். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்ம நாமே தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.